இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம், தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இல்லை நம்ம 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்க்கப்புறம் அது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் நமக்கு க்ரீன் சில்லியே காரணத்துக்கு போதுமானது. கொஞ்சம் கலருக்காக நம்ம ரெட் சில்லி மட்டும் சேர்த்துக்கிறோம். வேறு எந்த பவுடரும் சேர்க்கலை, ஒன்று தான் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் தயிர் சேர்த்து இந்த நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம 1/4 படி பாஸ்மதி அரிசியை வந்து கழுவி ஊற வச்சுருக்கோம். அதை வந்து இந்த பேஸ்ட்டோடு நம்ம சேர்த்து நல்லா கிண்டி விட போகிறோம். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியும் லெமன் ஜூஸும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடணும். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணுறோம். உப்பு கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். அதில் இப்போ வந்து நம்ம மீல் மேக்கரை சுடுதண்ணியில் வச்சு ஊற போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துருக்கோம். இதை வந்து சில்லி சிக்கன் ரெடி பண்ணுவோம்ல, அது மாதிரி நம்ம இதை பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி இதை எடுத்து தனியாக வச்சுக்கணும். இப்போ ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் வரவும் குக்கரை ஓப்பன் பண்ணி